அந்த நடிகையுடைய தகாத உறவு, அந்த கனவு நடிகருக்கு தெரிய வந்ததும், அவரு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. அது போக திடீர்னு அவருடைய மனைவிகிட்ட சண்டையும் போட்டிருக்காரு. ஆனா, அவங்க திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அந்த பதில் அந்த நடிகருக்கு சோகத்த ஏற்படுத்தியிருக்கு. மன உளைச்சல்ல அசிங்கம் தாங்காம அவர் எடுத்திருக்க அந்த அதிர்ச்சி முடிவு உண்மையிலேயே தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய ஒரு சோகத்த இப்ப ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான திருமண தம்பதிகள்ல கணவன் மனைவியா நெறைய நடிகர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா, அது எல்லாமே கொஞ்ச நாள்லயே பிரேக்கப் ஆயிடுது. ஆனா, திருமணமாகி பல வருடங்கள் ஆகியுமே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா திருமண வாழ்க்கையில நடத்திட்டு இருக்கவங்க மிக முக்கியமான நடிகர், நடிகையான ராதிகா, சரத்குமார். 2 பேருமே தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்தில முக்கியமான நடிகர், நடிகையா இருந்தாங்க. அப்போ காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ராகுல் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காரு. இவங்க திருமண வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் மேல கலந்துட்டாங்க. ஆனா, இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கைய கடந்து வந்திருக்காங்க. இதுவரைக்கும் சினிமாவுல 2 பேரும் நெறைய சாதனையும் பண்ணியிருக்காங்க. இப்ப கூட வயசு ஆனாலும் 2 பேரும் சினிமாவுல கொஞ்சம் கூட ஓய்வே குடுக்காம, தங்களுக்கு கிடைக்கிற எல்லா முக்கியமான வாய்ப்பையும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நடிகருக்கு இந்த வாய்ப்பு தான் வேணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. நடிகர் கண்டிப்பா எந்த கதாபாத்திரம் குடுத்தாலும் நடிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு முக்கியமான உதாரணம் ராதிகாவும், சரத்குமாரும் தான். அப்படியாப்பட்ட ராதிகாவும், சரத்குமாரும் இப்போ படு பிஸியா அரசியலும் களமிறங்கியிருக்காங்க. அவங்களுடைய கட்சி மூலியமா அடுத்தது எங்க நிக்கலாம் அப்படின்னு அதுக்கான ஆலோசனையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் சினிமான்னு 3துலயுமே சாதிச்சு காட்டிட்டு இருக்காங்க 2 பேரும். இப்படியாப்பட்ட இந்த 2 பேருக்கு மத்தியில இப்போ பயங்கரமான சண்டை ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா, ராதிகா சரத்குமார விட நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா சரத்குமாருக்கு இப்போ ஏதோ சில படங்கள்ல மட்டும் தான் சில வாய்ப்பு கிடைக்குது. ஆனா ராதிகாவுக்கு அப்படி இல்லங்க. இந்த வயசுலயும் சரி, நெறைய படங்கள்ல நெறைய முக்கியமான கதாபாத்திரம். வருஷத்துக்கு 30, 40 படங்கள்ல இவங்க ராதிகா இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ராதிகா, இப்போ கூட தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு கெட்டப்ல பயங்கரமான ஒரு நடிப்பு திறமைய வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த படத்துல. இப்படியாப்பட்ட ராதிகாவ இப்போ வெளிநாட்டுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிக்கு டூர் போயிருக்காங்க. அதுவும் குறிப்பா கலை நிகழ்ச்சிக்கு போன ராதிகா, சரத்குமாருக்கு பிடிக்காத அந்த இயக்குனர் கூட ஜோடியா பல இடங்களுக்கு ஒண்ணா போயிருக்காங்க, வந்திருக்காங்க. இது எல்லாமே சரத்குமாருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த இயக்குனருக்கும் சரத்குமாருக்கும் சில மாதங்களுக்கு முன்னாடி ஏதோ சில பிரச்சனை. அதாவது சரத்குமார் கமிட் ஆக வேண்டிய அந்த முக்கியமான கதாபாத்திரத்த அந்த இயக்குனர் தயாரிப்பாளர்ட்ட சொல்லி சரத்குமார் வேண்டாம்னு அவர நிராகரிச்சிருக்காங்க. அது சரத்குமார் தெரிய வந்ததும் அந்த இயக்குனருக்கும் சரத்குமாருக்கும் பயங்கரமா சண்டை வந்திருக்கு. அதனால அவரு அந்த இயக்குனர்ட்ட பேசுறதில்ல. ஆனா ராதிகா கலை நிகழ்ச்சிக்கு போனப்போ அந்த இயக்குனர் கூட படு நெருக்கமா இருந்திருக்காங்க. இது எல்லாமே சரத்குமாருக்கு தெரிய வந்திருக்கு. சரத்குமார் இது பத்தி ராதிகாட்டயும் பேசியிருக்காரு. ஆனா ராதிகா அத பெருசா காதுல வாங்கிக்கவே இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறமும் அந்த இயக்குனர் கூட நெருங்கி பழகுறது சரத்குமாருக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு கணவன் அசிங்கப்படுறத தாண்டி உனக்கு அந்த இயக்குனர் கூட அப்படி என்ன பழக்கவழக்கம் அப்படின்னு 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டு, அதுல ராதிகா சொன்ன சில பதில்கள் சரத்குமாருக்கு பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதுல சரத்குமார் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. தன்ன விட அந்த இயக்குனர் தான் இவளுக்கு முக்கியம் அப்படின்னா, அப்போ நான் முக்கியம் இல்ல அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில அவரு பயங்கரமா மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு. அப்படி மது குடிச்சு, மது போதையில நிதானம் இல்லாத சரத்குமார் வீட்லயே ஒரு சில தவறான முடிவையும் எடுத்திருக்காரு. அதனோட விளைவா இப்போ மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.